அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். என்னத்த இன்னொரு பிரியாணி வாங்கின்னு வந்திருக்கிறேன். இதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணலாம் நாத்த. இந்த வீட்டில் பேய் இருக்குதா இல்லையான்றது தெரிஞ்சிரும் நாத்த. டீ பொட்டலத்தை என் கையில் குடுறா. எதுக்கு நாத்த? உள்ள பிரியாணி இருக்குதா இல்லையான்னு நான் பார்க்குறேன். இந்தா நாத்த. ஆ பிரியாணிக்கு இது அத்தை பை. ஏய் என்னடா பண்ணுற? பிரித்து வைக்கிறேன் நாத்த. நாடா நீ பேய்க்கு கால் தாண்டா இருக்காது, கை இருக்குண்டா, அதே பிரிச்சுக்கும். அண்ணத்த வாங்க ரூம்குள்ளே நுழைஞ்சிட்டு கதவை தப்பா போட்டுக்கும். அப்பாட ஒரு வழியா பட்டுவோட வீட்டுக்கு வந்தாச்சு. என்னது இந்த நேரத்தில் லைட் எரியுது? ஆளை காணோம். ஒருவேளை தூங்கித்தானோ? பொண்டாட்டி இல்லாமல் எப்படி தூங்குவான்? பொண்டாட்டியை நாம் கடத்தியிருக்கோம். ஒருவேளை அந்த வேதனையில் லைட்டை போட்டுட்டு ரூமுக்குள்ளே முடிச்சுக்கிட்டே இருப்பானோ? மெதுவாக போய் பார்ப்போம். ஆஹா, என்னது டேபிள் மேலே ஃப்ரெஷ்ஷாக சூடாக பிரியாணியை பிரித்து வச்சுருக்காங்க. ஆஹா, பட்டு இதைத்தான் சொல்லியிருக்கா. கண்டிப்பாக இது பட்டுவோட பங்காக தான் இருக்கும். பாசக்கார புருஷன்யா. பொண்டாட்டியை கடத்துனது கூட தெரியாமல் வருவாங்கிற நம்பிக்கையில் பிரியமான பிரியாணி வாங்கி வச்சிருக்கான் ஐயா. இவ்வளோ பாசம் வச்சிருக்கிற மனைவியை மீட்க 1 கோடி என்ன, எத்தனை கோடி கேட்டாலும் இவன் தருவான். முதல்ல லவ்லி பிரியாணியை சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பட்டுவோட புருஷனை தட்டி எழுப்பி மேட்ரை சொல்லுவோம். டேய் என்னடா ரூமுக்குள்ளே வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, பேய் வந்திருக்குமா வந்திருக்காதா? அண்ணாத்த வேலை வெட்டி இல்லாத பேய்னா உடனே வந்துடும், இல்லைன்னா லேட் ஆகும் அண்ணாத்த. ஏடா அப்போ முதல்ல வந்த பேய்க்கு வேலை வெட்டி எதுவும் இல்லைன்னு சொல்கிறியா? சீக்கிரமாக வந்து துண்டு போயிடுச்சு. ஆமாம் அண்ணாத்த. டேய் பேய்க்கு என்னடா வேலை வெட்டி இருக்கும்? என்ன அண்ணாத்த நீங்கள் குழந்த மாதிரி கேட்டுனுக்கிறீங்க? பயமுறுத்துறது, பழி வாங்கிறது, இப்படி நிறைய வேலைங்க இருக்கும் அண்ணாத்த. டேய் காசி, பேய் எப்படா இருக்கும்? அண்ணாத்த பேய் தலையை விரிச்சு போட்டுட்டு பயங்கரமாக பேய் மாதிரி இருக்கும் அண்ணாத்த. என்ன அண்ணாத்த முறையிற? ஆமாம், எங்கே பார்த்தாலும் என்னத்துக்குற பொம்பளை பேயாவே வந்து நிற்குது, ஆம்பளை பேய் வரவே மாட்டேன்த. பொம்பளைங்க தானே அண்ணாத்த அதிகமாக ஆசைப்பிடிச்சவங்க. அத்தான் அவ்வளோ சீக்கிரமாக சாவாமல் ஆவியாக அழிஞ்சுன்னுக்குறாங்க. அத்தாண்டா காசி. அடிக்கடி உங்கள் அண்ணி சரோஜோவாண்ட என்ன சொல்லுவோம் தெரியுமா? அதிகமாக ஆசைப்படாத, அதிகமாக ஆசைப்படாதன்னு சொல்லுவேன். எங்கே கேட்குறா? ஏன் அண்ணாத்த? நாடா நீ செத்ததுக்கு அப்புறம் பேயா வந்து நான் என்னடா பண்ணுவேன்? நான் அதான் கவலைப்பட்டுனுக்கிறேன். ஆஹா, பட்டுக்கு நாம் சாப்பாடு வாங்கி கொடுத்தோம், ஆனால் பட்டுவோட புருஷன் நமக்கு பிரியாணியே வாங்கி கொடுத்துட்டான்யா. போய் ரூமெல்லாம் பார்ப்போம். ஆஹா, 3 ரூம் இருக்கே. இந்த 3 ரூமில் எந்த ரூமில் இருப்பான்? என்னது 2 ரூமு காலியாக இருக்குது. அப்போது இந்த ரூமில் தான் இருக்கான். டேய் காசி, என்னடா இப்போ வாச்சும் பேய் வந்திருக்குமாடா? டேய் என்னடா பேய் வந்திருக்குமான்னு கேட்டா கதவு தட்டுற சத்தம் கேக்குதாடா. அப்போ பேய் வந்திருக்குன்னு தான் என்னத்த அர்த்தம்? என்ன அது இவ்வளோ நேரம் கதவை தட்டுறோம், திறக்கவே மாட்டேங்கிறான்? ஒருவேளை தண்ணி அடிச்சிட்டு வந்திருப்பானோ? ஆஹா, பொண்டாட்டியை கடத்தின துக்கத்தில் தண்ணி அடிச்சிட்டு பிரியாணியை சாப்பிட்டுட்டு பட்டுவோட பங்கு அங்கேயே வச்சுட்டு வந்து படுத்துட்டான் போல இருக்கு. இப்போ இவனை எப்படி எழுப்புறது? டெய் காசி, என்னடா விட்டு விட்டு பேய் கதவை தட்டினேக்குது? அண்ணாத்த நம்ம திறக்கக்கூடாது அண்ணாத்த. A few moments later. அப்பாடா, டேய் காசி சத்தம் நின்றுச்சுரா. ஆமாம், பேய் போயிருமாடா? அண்ணாத்த அது பேயா இருக்காது அண்ணாத்த. டேய் கதவு தட்டுறப்ப பயந்துக்குன்னு இப்போ பேய் இல்லைன்னு சொல்கிறியா? என்ன அண்ணாத்த நீங்களே பயந்துன்னுக்கிறீங்க? உங்கள் கூட இருக்கிற நான் பயப்பில்லைன்னா நல்லா இருக்காதுல்ல? அத்தானத்தை நானும் பயந்தேன். அப்போ கதவு தட்டி நின்றது அத்தானத்தை டவுட்டாக இது.
டேய் சவுண்டு வரல. வாடா போய் பிரித்து வச்சு பிரியாணியை பார்க்கலாம். டேய் கதவை மெதுவாக திறந்து சத்தம் வராமல் நடந்து பிரியாணி இருக்கிற இடத்துக்கு போகணும், புரியுதா? A few moments later. அப்பாடா ஒரு வழியா பிரியாணி இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஆ ஞாடா காசி, இந்த பிரியாணியும் காலியாக்கிது. அத்தானத்தை எனக்கும் டவுட் ஆகிது. ஞாடா டவுட் ஆகிதுன்னு எனக்கு தெரியுதுடா. இந்த வீட்டில் பேய் இருக்குதுடா காசி. பாடா ஒரு வழியா கோவிந்தனோட வீட்டுக்கு வந்தாச்சு. ஆஹா ஹாலே எவ்வளோ பெருசு இருக்கியா. என்னது லைட் எரியுது? ஒருவேளை புருஷனுக்காக கோவிந்தனோட சம்சாரம் வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய வீட்டில் புருஷன் பொண்டாட்டி தனியாக, அப்புறம் எப்படி நம்ம நாட்டில் இடம் பற்றாக்குறை குறையும்?